இன்றைய வசனம் யோவான் 5 வசனம். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். எருசலேமில பெதஸ்தா எனப்பட்ட குளம் ஒன்று இருக்கிறது. அதில் 5 மண்டபங்கள் உண்டு. அதுல பலவிதமான சரீர பலவீனங்களோடு மக்கள் படுத்திருப்பார்கள். அந்த குளத்துலதான் 38 வருஷம் கால் நடக்க முடியாதபடி படுத்திருந்த ஒரு மனிதனும் அங்கே இருக்கிறான். அந்த குளத்துல தேவதூதன் ஒருவன் சில சமயங்களிலே இறங்கி தண்ணீரை கலப்பான். அந்த தண்ணீர் எப்போ கலங்குமோ அந்த நேரத்துல யார் முந்தி அந்த குளத்துல இறங்குவாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் அவங்க சொஸ்தமாவாங்க. ஆனா அதே இடத்துலதான் இவனும் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது இந்த 38 ஆண்டுகளும் நடக்க முடியாத அந்த மனுஷனும் பல முயற்சிகளை செய்திருப்பான். ஆனால் அவனால் இவன் போவதற்கு முன்பதாகவே இன்னொருவன் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். இவன் முயற்சி செய்து கூட இவனுடைய முயற்சி தோல்வியாய் போய்விடுகிறது. ஆனால் இயேசு ஒரு நாள் அவனுடைய இருதயத்தை பார்த்தார், அவனுடைய விசுவாசத்தை கண்டார். பிரியமானவர்களே, அவன் 38 ஆண்டுகளும் அவன் முயற்சி செய்த அந்த முயற்சியை பார்த்து ஒரு நாள் அவனை இயேசு தேடி வருகிறார். வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை கண்டு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி இயேசு அவனை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, கேட்டு இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, 38 ஆண்டுகளும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு விசுவாசத்தோடு யாருடைய உதவியும் அற்று போய் குடும்பங்கள் இருந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் யாருடைய உதவியும் அவனுக்கு இல்லாமல் அவன் முயற்சி செய்தாலும், ஆனால் கர்த்தர் அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவனை தேடி அவன் படுக்கையை மாற்றி அவனை எடுத்துக்கொண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், ஆனால் இயேசு அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பலவீனங்களோடு பல ஆண்டுகள் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, யாருடைய உதவியும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைகளில் இருக்கிறீங்களோ, ஒருவேளை குடும்பத்தார் இருந்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆனால் உங்கள் உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயம் உங்களுக்கும் ஒரு நாள் ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் படுக்கையை முழுவதும் மாற்றி போட்டு உங்களை நடக்க பண்ணுவார். காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் எங்களுக்கு கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, எழும்பி பிரகாசிக்கும்படியா உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். பிரியமானவர்களே, அந்த அற்புதத்தை செய்கிற தேவன், அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, 38 ஆண்டுகளும் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்த அந்த வியாதிஸ்தனை நீங்க கண்டு ஆண்டவரே, அவன் மேல் மனதுருகி அவனுடைய உள்ளத்தை பார்த்து ஆண்டவரே, அவனுடைய ஏக்கங்களை பார்த்து ஆண்டவரே, அவனுடைய முயற்சிகளை பார்த்து ஆண்டவரே, ஒரு நாள் நீர் அவனை தேடி சென்று அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சீரே ஆண்டவரே. நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டு சுவாமி ஆண்டவரே, அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே பல ஆண்டுகளாக, ஒருவேளை 38 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், ஒருவேளை பிறவியிலே இருக்கலாம், எந்த பலவீனங்கள் ஆனாலும் கூட ஆண்டவரே, உம்மாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஏசப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த பிள்ளைகளுடைய சரீரங்களிலே உச்சம் தரை முதல் உள்ளம் கால்வரியிலும் இறங்கி அவளுடைய செயலேற்று போன அந்த உறுப்புகளை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஜெபத்தை பார்க்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய சரீரத்திலும், பலவீனத்தோடு பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆண்டவரே அப்பா, நீங்க அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க. அவர்கள் கால்களை நடக்க பண்ணுங்க. கால்கள் மாத்திரமல்ல, எந்த உறுப்பு செயலற்று போயிருக்கிறதோ அந்த உறுப்பில பலன் அடைய செய்து ஒரு அற்புதத்தை நீங்க நிகழ்த்த செய்யுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. விடுதலையை கொடுத்து இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க. ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்படியே நீங்க செய்ய போறதற்காக நன்றி. நீங்க மகிமைப்பட போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.